நண்பர்களே, இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி. என்ன விஷயம்னா, இந்த கவுன்சில் டாக்ஸ் தொடர்பான கதையாளர்கள், கருத்தாளர்கள் தற்பொழுது மிக அதிகமாக வருகிறது. ஆண்டி பர்னம் பிரதமராக வந்தால் கவுன்சில் டாக்ஸ் இல்லாமலாக்கப்படுமா என்று பலதரப்பட்ட விவாதங்கள் தற்பொழுது எழுந்த வண்ணம் இருக்கின்றன. நிச்சயமாக கவுன்சில் டாக்ஸ் இல்லாமலாக்கப்பட மாட்டாது. ஆனால் அதில் மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது இங்கே யூகே மீடியாக்களில். சார் கெய்ர் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும். தற்போதைக்கு அந்த பதவியில் அவர் இருந்தாலும் கூட அந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர் யார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஆனால் ஆண்டி பர்னம் அந்த பதவியை ஏற்கக்கூடியவர்களில் முன்னணியில் இருக்கின்றார். அவர்தான் அடுத்த பிரதமராக வரப்போகின்றார். மெகஃபீல்ட் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான இவர் ஒரு வாரத்துக்கு முன்புதான் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் தற்பொழுது தொழிற்கட்சியினுடைய லேபர் பார்ட்டியினுடைய அடுத்த தலைவராக போட்டியிடும் ஒரே ஒரு நபர் இவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பல கொள்கைகளை அவர் முன்வைத்திருந்தார். அப்படியானால் ஆண்டி பிரதமராக வருவது பணத்தின் மதிப்பில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இப்பொழுது வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டு வருகின்றன. கவுன்சில் டாக்ஸில் மாற்றங்கள், இதுதான் இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம். இந்த கவுன்சில் டாக்ஸ் சீர்திருத்தத்தை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றவர் ஆண்டி. சமீபத்திய பிரச்சாரத்தின் பொழுது 56 வயது அவருக்கு. இந்த வரியை மிகவும் பிற்போக்குத்தனமானது என்று குறிப்பிட்டார். 1991ஆம் ஆண்டின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் இது வசூலிக்கப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இது மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இவர் வந்தால் கவுன்சில் டாக்ஸ் இல்லாமலாக்கப்படுமா, எப்படி குறைக்கப்படும்? நிச்சயமாக குறைக்கப்படும். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபேரர் ஷா என்ற பிரச்சார குழு முன்வைத்த திட்டத்தை ஆதரிப்பவர்களில் ஆண்டியும் ஒருவர். இந்த குழு உள்ளூராட்சி வரி மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக வீட்டின் மதிப்பில் 0.48% அளவுக்கு சமமான வருடாந்தர சொத்து வரியை அமுல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் 3 லட்சம் மதிப்புள்ள பவுண்ட்ஸ் மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு 1440 பவுண்ட் சொத்து வரியாக செலுத்த வேண்டி இருக்கும். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரே மதிப்புள்ள 2 வீடுகள் தானாகவே ஒரே வரியை செலுத்த வேண்டும் என்று தற்பொழுது யோசிக்கப்பட்டு வருகிறது. நில மதிப்பு வரிக்கு ஆண்டி தனது ஆதரவையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். 2022 அவர் இந்த நடவடிக்கையை மிகவும் பயனுள்ள வரி விதிப்பு வடிவம் என்று விவரித்தார். ஏற்கனவே கார்டியன் பத்திரிகையில் வெளியான ஒரு கருத்து கட்டுரையிலும் அவர் இதை பற்றி 2010 பேசியிருக்கிறார். நிலத்தின் சந்தை வாடகை மதிப்பின் மீதான வருடாந்திர வரியான எல்விடி ஸ்டாம்ப் டாக்ஸை ஒழிக்க இது வழிவகுக்கும். இது இளைஞர்கள் ஓரிடத்தில் நிலைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அவர்களின் கனவு மீதான ஒரு வரி என்று அவர் சொல்லியிருக்கிறார். தொழிலாளர் கட்சி முதலாளிகளுக்கு தேசிய காப்பீட்டு பங்களிப்புகளை அதிகரித்த பிறகு சிறு வணிக விஷயங்களிலே தவறு செய்து விட்டது என்று ஆண்டி இந்த மாதம் தெரிவித்திருந்தார். ஆகவே பிபிசியினுடைய நியூஸ் 9 நிகழ்ச்சிக்கு அளித்த பேட்டியில் இந்த டாக்ஸ் உயர்வை மறுபரிசீலனை செய்ய விரும்புவதாக சொன்னார். அவர் சொன்னார், தனது திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த பப்ஸுகள், கிளப்புகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களுக்கு அடுத்த ஆண்டு 20% வணிக வரி குறைப்பு வழங்கப்படும் என்றும், அதே வேளையில் சிறிய மற்றும் சுயாதீன விருந்தோம்பல், ரெஸ்டாரண்ட், பொழுதுபோக்கு மற்றும் சில்லறை வர்த்தக நிறுவனங்களுக்கு இந்த வரியை செலுத்துவதற்கான வருவாய் வரம்பு உயர்த்தப்படும் என்றும் அவர் தன்னுடைய கொள்கை அறிக்கையில் தெரிவித்தார். அவர் எப்படி இந்த வரியை வசூலிக்க போகிறார் என்றால், அமேசான் போன்ற இணையவழி நிறுவனங்களால் மிகப்பெரிய பிசினஸ் இயக்கப்படும் பிரமாண்டமான ஸ்டோர்கள் இருக்கு தானே, அதன் மீது வரிகளை விதிப்பதன் மூலம் இந்த குறைப்புகளுக்கான நிதி திரட்டப்படும் என்று அவர் முன்மொழிந்திருக்கின்றார். தனது தொகுதியிலே வெற்றி பெற்ற பிறகு ஐக்கிய ராஜ்யத்தில் யூகேயில் மீண்டும் தொழில் மயமாக்கலை மேற்கொள்ள விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். 2009 முதல் 2010 வரை சுகாதார அமைச்சராக இருந்த பொழுது இலவச சமூக பராமரிப்பு சேவைகளுக்கு
நிதி அளிப்பதற்காக ஒருவரின் இறப்புக்கு பிறகு அவரது சொத்துக்கள் மீது நிலையான 10% வரியை விதிப்பதன் மூலம் வாரிசுரிமையை வரியை மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். இப்ப கவுன்சில் வரிக்கு ஆண்டி பெர்ன்ஹாம் விடை கொடுப்பாரா, ஆண்டி பெர்ன்ஹாம் விடை கொடுப்பாரா என்பதுதான் தற்பொழுது உள்ள முக்கியமான பிரச்சனை. ஸ்கைல ஒரு ஆர்டிகல், நியூஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறார்கள். இப்ப அடுத்த மாதம் நடைபெற உள்ள தேர்தலில் ஆண்டி பெர்ன்ஹாம் பிரதமராக பதவியேற்றால் பிரித்தானியாவின் சொத்து வரி நடைமுறைகளில் ஒரு புரட்சிகர மாற்றங்களை கொண்டு வர ஆலோசித்து வருவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இங்கிலாந்தில் உள்ள பெரும்பாலான குடும்பங்கள் தற்பொழுது செலுத்தி வருகின்ற கவுன்சில் டாக்ஸ் மற்றும் வீடு வாங்குபவர்கள் செலுத்துகின்ற ஸ்டாம்ப் டியூட்டி ஆகிய இரண்டையும் முற்றாக நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒற்றை ஆண்டு சொத்து வரி, சிங்கிள் அனுவல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் முறையை அறிமுகப்படுத்த அவர் ஏற்கனவே யோசித்திருக்கிறார். இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். இருப்பினும் அரசாங்கம் ஒரு பெரிய அளவில் நிதி பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள இந்த நிலைமையில் இந்த இரண்டு நடைமுறையில் உள்ள இரண்டு வரிகளை ஒழிப்பது பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அத்தோடு அதிக மதிப்புள்ள வீடுகளை கொண்டவர்கள் புதிய முறையிலே கூடுதல் வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்பதால் இந்த திட்டம் பணக்காரர்கள் மத்தியிலே அதிருப்தியை ஏற்படுத்தும். ஆண்டியின் இந்த புதிய சொத்து வரி திட்டம் என்ன, இதனால் யார் பாதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து ஸ்கை ஒரு பெரிய விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறது. இப்ப ஆண்டியினுடைய சொத்து வரி முன்மொழிவு பிரதமராக வந்தால் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பங்குதாரர்களின் நியாயமான பங்களிப்பை கோருகின்ற, ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், ஃபேரர் ஷேர் என்ற பிரச்சார குழு முன்வைத்த விகிதாசார சொத்து வரி திட்டத்தை, ப்ரொபோர்ஷனல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் திட்டத்தை ஆண்டி ஆதரித்திருக்கின்றார். இந்த திட்டத்தின்படி வீட்டு உரிமையாளர்கள் தங்களின் சொத்து மதிப்பிலே 0.48% வரி வீதமாக ஒரு பிளாட் டாக்ஸ் ரேட்டாக மாதந்தோறும் செலுத்த வேண்டும். ஆண்டி பெர்ன்ஹாம் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த வரி விகிதத்தை மாற்றியமைக்கலாம். இருப்பினும் இப்போதைய 0.48 வீதத்தின்படி பார்த்தால் இப்போது வசூலிக்கப்படுகின்ற கவுன்சில் டாக்ஸ் மற்றும் ஸ்டாம்ப் டாக்ஸ் ஆகியவற்றின் கூட்டுத்தொகைக்கு இணையான வருமானத்தையே இந்த புதிய வரியும் அரசாங்கத்துக்கு ஈட்டி தரும் என்று அந்த அமைப்பு சொல்கிறது. ஆனால் இதில் மாறுகின்ற முக்கிய விஷயம் என்ன, ஒரு பக்கம் ஒரு ரோடு இருக்கும், இந்த பக்கம் கூடுதல் கவுன்சில் டாக்ஸ் இருக்கும், மற்ற பக்கம் குறைந்த கவுன்சில் டாக்ஸ் இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த கணக்கீட்டின்படி, பேண்டின்படி டாக்ஸ் வசூலிக்கப்படுகிறது. இங்க வசிப்பவர்களுக்கு இது தெரியும். எடுத்துக்காட்டாக இப்ப 2,50,000 மதிப்புள்ள ஒரு வீட்டுல வசிக்கிறார் என்றா புதிய முறையின் கீழ் ஆண்டுக்கு 1,200 பவுண்ட்ஸ் மட்டுமே செலுத்துவார். இது வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கணக்குப்படி 2026-27 நிதியாண்டில் பேண்ட் டி ரக வீடுகள் செலுத்தும் சராசரி கவுன்சில் வரி இப்ப 2,392 பவுண்ட்ஸ் இப்ப நாங்கள் பேண்ட் டி ரக வீடு செலுத்துறது. அதான் 1,200க்கு அவர் குறைப்பார், பாதி அளவு குறைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா. அத்துடன் அவர்கள் புதிய வீட்டுக்கு மாறும் பொழுது ஸ்டாம்ப் டியூட்டி செலுத்த வேண்டிய தேவையும் இருக்காது என்கிறார்கள். ஆகவே அவருக்கு இப்ப இப்படி ஒரு பிம்பம் காட்டப்படும் பொழுது கவுன்சில் டாக்ஸை இல்லாமல் ஆக்க போகின்றார் அல்லது குறைக்க போகின்றார் என்ற ஒரு பிம்பம் காட்டப்படும் பொழுது அவர் மீதான மதிப்பு உயரும். என்னன்னா கவுன்சில் டாக்ஸ் ஏறிக்கொண்டே இருக்கிறது, தாங்க முடியாமல் இருக்கிறது பலரால். அப்போ இப்ப சொகுசு வீடுகளை கொண்டவர்கள் அதிக வரி செலுத்த வேண்டும். 1.2 மில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள வீட்டின் உரிமையாளர் ஆண்டுக்கு 5,760 பவுண்ட் செலுத்த வேண்டியிருக்கும். தற்பொழுது மிக உயர்ந்த வரி பிரிவான பேண்ட் எச் உள்ள வீடுகளுக்கு வசூலிக்கப்படுகின்ற சராசரி வரி 4,600 மட்டும். அப்ப இப்பொழுது ஆண்டி சொல்கின்ற ஒரு விஷயத்துல 5,760 பவுண்ட்ஸ் வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவுன்சில் டாக்ஸ். இந்த புதிய முறையில யாருக்கு லாபம்? இந்த புதிய முறை நடைமுறைக்கு வந்தால் 18 மில்லியன் குடும்பங்கள் லாபம் அடையும். 18 மில்லியன் யூகேல வசிக்கிறவர்கள் அவர்கள் லாபம் அடைவார்கள் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சராசரியாக வருஷத்துக்கு 556 பவுண்ட்ஸ் சேமிக்க முடியும். அவ்வளவு அதிகமாக கவுன்சில் டாக்ஸ் அவர்கள் கட்டுகின்றார்கள். இப்ப ஃபேரர் ஷேர் அமைப்பு உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டின் மதிப்பு 5 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால்
தற்போதைய சராசரி கவுன்சில் வரி 2392 விட குறைவாகவே செலுத்த வேண்டி வரும். ஏனென்றால் அவர்கள் குறைக்கப் போகின்றார்கள் என்ற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். இப்பொழுது தற்போது செலுத்தும் தொகை மற்றும் வீட்டின் உண்மையான மதிப்பை வைத்தே தீர்மானிக்கப்படும். வீட்டின் விலை குறைவாக காணப்படும் பிராந்தியங்கள் இதனால் பெரும் நன்மை அடையும். அதேவேளை லண்டன் போன்ற வீடுகளின் விலை மிக அதிகமாக காணப்படும் நகரங்களில் இந்த டாக்ஸ் பாதிக்கப்படும். எங்க வீட்டின் விலை அதிகரித்தா டாக்ஸும் அதிகரிக்கும், கவுன்சில் டாக்ஸ். வீட்டின் விலை குறைஞ்சா டாக்ஸும் குறையும். ஆனால் இப்ப வீட்டின் விலை குறைஞ்சாலும் டாக்ஸ் அதிகமாக கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உதாரணமாக பேர்லி பகுதியில் உள்ள ஒரு பேன் டி, இந்த ரகம் பேன் டி ரகம் வீடு தற்பொழுது ஆண்டுக்கு 2560 கவுன்சில் டாக்ஸ் ஆக செலுத்துகிறது, பவுன்ஸ். இங்குள்ள சராசரி வீட்டினுடைய மதிப்பு 1,10,000 மட்டும்தான். ஆகவே 0.48 வீதாசார வரியின் கீழ் அவர்கள் ஆண்டுக்கு 528 பவுண்ட்ஸ் மட்டும்தான் செலுத்தணும். 528 எங்க, 2560 எங்க. ஆகவே இது ஒரு முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது, மக்களுக்கு ஒரு நன்மையாக கருதப்படும். இப்ப இது வீட்டின் மதிப்பு, மற்றது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இந்த ப்ரொபோர்ஷனல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பாப்போம் எப்படி. 1 லட்சம் மதிப்புள்ள வீடுண்டா வருஷத்துக்கு 480 பவுண்ட் செலுத்தினா போதும். 2,50,000 மதிப்புள்ள வீடுண்டா 1,200 பவுண்ட் செலுத்தினா போதும் வருஷத்துக்கு. 5 லட்சம் மதிப்புள்ள வீடுண்டா 2,400 பவுண்ட் செலுத்த வேண்டும். ஆகவே 5 மில்லியன் மதிப்புள்ள வீடுகள் அவர்களுக்கு -24,000 செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தற்போதைய கவுன்சில் வரி ஏன் அநீதியானது என்று கருதப்படுகிறது என்றால், கவுன்சில் வரிகள் உள்ளூர் அதிகாரிகள், லோக்கல் அத்தாரிட்டிஸ் தீர்மானிக்கப்படுவது, கவுன்சிலால தீர்மானிக்கப்படுவது. நாடு முழுவதிலும் சமமாக அது இருப்பதில்லை என்ற விமர்சனம் நீண்ட காலமாக இருக்கிறது. சில ஏழைகள் வாழுகின்ற பகுதிகள், ஏழைன்னா மிடில் கிளாஸ் என்று சொல்லுவோமே, அவர்கள் வாழுகின்ற பகுதிகள் பணக்கார பகுதிகளை விட அதிக வரி செலுத்துகின்றன என்பதுதான் இந்த முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம். தற்பொழுது இந்த ஃபேரர்ஷியா அமைப்பின் ஆய்வின்படி, அண்டிபர்காம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் மெக்கல்ஃபீல்ட் தொகுதியில் உள்ள ஒரு சாதாரண பேண்டி வீட்டுக்கு இந்த ஆண்டு 2,152 பவுண்ட்ஸ் கவுன்சில் டாக்ஸ் ஆக விதிக்கப்படுகிறது. ஆனால் லண்டனில் பெரும் பணக்காரர்கள் வாழுகின்ற வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில் உள்ள அதே பேண்ட் டி வீட்டுக்கு வெறும் 1,048 பவுண்ட்ஸ் மட்டுமே வரியாக வசூலிக்கப்படுகிறது. இதன்படி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாகவே, மக்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறது. ஆகவே இவர் வரியை குறைப்பார் என்ற நம்பிக்கை தற்பொழுது வந்திருக்கிறது. வரி அதிகரிப்பு உச்ச வரம்பு விதிக்கப்படுமா? புதிய முறை வந்தவுடன் வெஸ்ட்மின்ஸ்டரில் 10 மில்லியன் மதிப்புள்ள வீட்டின் உரிமையாளர் உடனடியாகவே ஆண்டுக்கு 48,000 பவுண்ட் செலுத்த வேண்டியதில்லை. தற்போதைய வரையிலிருந்து ஏற்படும் அதிகரிப்பு ஆண்டுக்கு அதிகபட்சமாக 1,200 பவுண்ட்ஸ் மட்டுமே இருக்க வேண்டும் என்று இந்த ஃபேரர்ஷியா திட்டம் உச்ச வரம்பு முன்மொழியப்பட்டிருக்கிறது. இது இனி எல்லாம் அவர் ஆனால் மெஜாரிட்டி இருக்கிற காரணத்தினால அவரால் இதனை தீர்மானிக்க முடியும். அவரை லேபர் பார்ட்டி எம்பிக்களும் அதிகமானவர்கள் தற்பொழுது விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அணிமனம் வந்தா ஒரு மாற்றம் வரும் என்று விரும்பி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல கவுன்சில் டாக்ஸ்ல இருந்துதான் ஆரம்பிக்கிறார். எல்லா உள்ளூராட்சி சபை தேர்தல்கள்ல தான் அதிகமாக இவர்கள் இழந்தார்கள். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, பொருளாதார சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே இந்த கவுன்சில் டாக்ஸில் மாற்றம் கொண்டு ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகின்றாரா புதிய பிரதமர் என்பதுதான் தற்போதுள்ள கேள்வி. பல முக்கியமான தகவல்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் சேரும். மிக நன்றி.